உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலேயே நான் வாழ்த்துகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட லெந்து தியானத்தின் தலைப்பு இயேசு ஜெபத்தை குறித்து போதிக்கிறார். The title of today's Lent devotion is Jesus teaches us to pray. The passage is taken from Luke chapter 11 verses 1 to 13. லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 எடுக்கப்பட்டது. நம் அனைவரும் இந்த ஜெபத்தை நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் நம் ஜெப நேரத்தில் நாம் அதை அடிக்கடி சொல்லுகிறது ஒரு பழக்கமாய் இருக்கிறது. All of us are familiar with the Lord's Prayer. Many of us have memorized it even from our childhood. சிறு வயதிலிருந்து நாம் அநேகர் மனப்பாடமாய் அதை சொல்லுவோம். இந்த பகுதியில் இயேசு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறார். In this Bible passage, Jesus teaches us to pray. And I would like to highlight one important point for us to meditate today. நான் இன்றைக்குள்ள தியானத்திலே ஒரு காரியத்தை குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இந்த பகுதியிலே முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கும் போது நாம் அவருடைய சித்தத்தை நாடுகிறது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. One thing that is of significance in this passage is that we should seek God's will when we pray. We need to recognize that prayer is not just about asking for what we want, but about aligning ourselves with what God desires and His will for us. ஜெபம் என்பது நம்முடைய தேவைகளையும் காரியங்களையும் மாத்திரம் தேவனிடத்தில் சொல்லுவதல்ல. ஜெபம் என்பது முதலாவது அவருடைய சித்தத்தை நாடுபவது. எல்லா சூழ்நிலையிலும் நம் தேவனை நோக்கி அவருடைய குரலை கேட்டு அவர் என்ன விரும்புகிறாரோ, அவர் என்ன கட்டளை இடுகிறாரோ அதுக்கு செவி கொடுத்து நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கஷ்டமான சூழ்நிலையிலும் குழப்பத்தின் நிமித்தம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் போது தேவனுடைய சித்தத்திற்கே ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் செய்வோம். எல்லா சூழ்நிலையிலும் ஜெபத்திலே தேவனுடைய சமூகத்தில் அவருடைய சித்தம் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும்படி ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோம். Let us pray. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த சூழ்நிலையிலேயே நாங்கள் இருந்தாலும், இந்த காரியத்தை குறித்து நாங்கள் யோசித்தாலும் ஆண்டவரே, இந்த நேரத்தில் ராஜா உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை தவிர வேற எந்த வழியும் எங்களுக்கு நன்றாக வழி இல்லை ராஜா. நீர் உம்முடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, even today I pray for all those who are in the midst of making decisions, in the midst of a difficult situation, Lord, that you will reveal yourself to them, Lord. You will teach them, you will lead them in the way that they should go, Lord. And above all, Lord, Father, I pray that you'll help them to hear your voice leading them, Lord. கர்த்தாவே, உம்முடைய குரல் மாத்திரமே அவர்கள் கேட்டு அதன்படி செவி கொடுக்க நீர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஆமென்.